அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்று வித்தியாசமான ஒரு ஆசை ஏற்பட்டது. அவர் அப்பாஜியிடம், அமைச்சரே, இன்று மாலை 6 மணிக்குள் நம் தலைநகரான விஜயநகரை நீர் நன்றாக சுற்றி பார்த்து வார முட்டாள்களின் விலாசத்தை குறித்துக் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார். அரசர் விருப்பப்படி முட்டாள்களை தேடி அலைந்தார் அப்பாஜி. அந்த நேரத்திற்குள் 6 முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் விலாசத்தை குறிக்க வேண்டுமே. எங்கே போவது? எப்படி முட்டாள்களை சந்திப்பது? அப்பாஜி 2 மணி நேரம் மாறுவேடம் அணிந்து முட்டாள்களை தேடினார். யாரையும் காணோம். நகர எல்லை முட்டிய மரத்தின் நிழலில் சிறிது நேரம் நின்றார். அப்போது ஒருவன் கழுதை மீது ஏறி வந்தான். அவன் தலை மீது ஒரு புல்லுக்கட்டினை சுமந்து கொண்டிருந்தான். ஐயா, கழுதை மீது இருக்கும் நீர் ஏன் புல்லுக்கட்டினை சுமந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் அப்பாஜி. உமக்கு அறிவு இருக்கா? என் கழுதைக்கு வயதாகிவிட்டது, ரொம்பவும் தளர்ந்து விட்டது. அதனால் என்னை மட்டுமே சுமக்க இயலும். இந்த புல்லுக்கட்டினையும் சேர்த்து சுமக்க இயலாது. ஆகவே நான் புல்லுக்கட்டினை சுமந்து செல்கிறேன் என்றான். அப்பாஜிக்கு ஒரே மகிழ்ச்சி. நான் தேடி வந்த முட்டாள்களில் ஒருவன் அகப்பட்டுக் கொண்டானே. அவனிடம் சாமர்த்தியமாக பேசி அவனது விலாசத்தை கேட்டு குடித்துக் கொண்டாள். சிறிது தூரம் சென்றதும் அருகில் உள்ள ஒரு மரத்தின் நுனிக்கிளையில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிற அடிமரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்த அப்பாஜி, ஐயா, இப்படி உட்கார்ந்து கொண்டு வெட்டினால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். இந்த பக்கம் உட்கார்ந்து வெட்டுங்க என்றார். ஏய்யா, நான் என்ன மடையன்னு நினைச்சியா? நான் இப்படி உட்கார்ந்துகிட்டு மரத்தை வெட்டினா இந்த மரக்கிளை கீழே விழும். நீ உடனே தூக்கிட்டு ஓடலான்னு பாத்தியா? அதுக்காகத்தானே நான் இப்படி உட்கார்ந்து வெட்டுறேன் என்றான். சே, உங்க புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? வீட்டு முகவரி பொருங்க என்று வாங்கி கொண்டார். அடுத்து பாட்டி ஒருத்தி அடுப்பை பற்ற வைத்து மிகவும் போராடி கொண்டிருந்தாள். பாட்டி, என்ன பிரச்சனை என்றார் அப்பாஜி. ஐயா, இது நல்லா காஞ்ச விறகுதான், மண்ணெண்ணெய் இல்ல. தண்ணியும் மண்ணெண்ணையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால இந்த விறகுகள்ல நல்லா தண்ணியை ஊத்தி எரிய வைக்க முயற்சி செய்கிறேன். எரியவே மாட்டேங்குது என்றார். சிரித்துக்கொண்டே அவளது முகவரியும் குடித்துக் கொண்டார் அப்பாஜி. அடுத்த முட்டாள் அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. இன்னும் 3 முட்டாள்களை தேடியாக வேண்டுமே. 1 மணி நேரமே உள்ளது. அடுத்து போய் ஆற்றங்கரைக்கு சென்றார் அப்பாஜி. அங்கே ஒருவன் குளித்து முடித்து விட்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அப்பாஜி அவனிடம், தாங்கள் எதை தேடிக்கொண்டு அலைகிறீர்கள் என்று விசாரித்தார். ஐயா, நான் என் உடைகளையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு இடத்தை வைத்துவிட்டு குளித்தேன். குளித்துவிட்டு வந்து பார்த்தால் பணத்தையும் உடைகளையும் காணோம் என்று கவலையுடன் கூறினான். ஆனத்தின் வெண்மேகம் ஒன்று இருந்தது. அதை அடையாளமாக கொண்டு அதன் அடியில் அவற்றை வைத்தேன். அவன் முட்டாள்தனத்தை புரிந்து கொண்ட அப்பாஜி அவன் பேரோடு விலாசத்தையும் குறித்துக் கொண்டார். மாலை 6 மணி அப்பாஜி அரசனிடம் விரைந்து சென்றார். 4 முட்டாள்களுடைய விலாசத்தையும் கொடுத்தார். கிருஷ்ணதேவராயர் அவற்றை பார்த்தார். முட்டாள்களின் வியப்பிடத்தை அறிந்து ரசித்து சிரித்த அரசன், அமைச்சரே, இன்னும் 2 முட்டாள்களின் விலாசம் எங்கே என்று கேட்டார். அப்பாஜி, அரசே, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மந்திரி. நாள் முழுவதும் அலைந்தது முட்டாள்தனம் அல்லவா? ஆகவே எனது விலாசத்தை 5ஆவதாக எழுதி கொள்ளுங்கள் என்று பணிவோடு வேண்டினார். அரசரும் அப்பாஜியின் முகவரியை எழுதி கொண்டார். பிறகு, அமைச்சரே, 6வது முட்டாள்களின் விலாசம் எங்கே என்று அரசர் ஆர்வத்துடன் கேட்டார். அரசே, கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் விலாசம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாட்டின் அமைச்சருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு கிடையாதா? நாம் அறிவாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களால் பல நன்மைகளை பெற வேண்டுமே தவிர முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை தொடர்பால் நம்மையும் முட்டாளாக்கி கொள்ளக்கூடாதல்லவா என்று உருக்கமாக கூறினார். அரசனுக்கு தான் செய்த தவறு புரிந்துவிட்டது. தன் கையில் இருந்து 4 முட்டாள்களின் விலாசத்தையும் உடனே கிடைத்தெறிந்தார். அப்பாஜியின் அறிவு கூர்மையை துணிச்சலையும் பாராட்டி அவருக்கு பரிசளித்தார்.